ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 29 சனிக்கிழமை. ஆணவம் இல்லாதவன் முழு மனிதன் மகாத்மா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆடை இல்லாதவன் அரை மனிதன், ஆடை இல்லாதவன் ஆதி மனிதன். இன்றும் சில வனங்களில் ஆடை இல்லாமல் ஆதிவாசிகள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஆடைதான் அணியவில்லையே ஒழிய மனம் களங்கமில்லாத குழந்தை மனம் உடையவர்கள். கலாச்சார பண்பாடு நாகரிகம் வளராத ஆதி நிலையில் உள்ள மனிதர்கள். இன்றைய மனிதன் நாகரிகம் என்ற பெயரில் ஆணவம் என்ற ஆடை தரித்து காணப்படுகிறான். அவன் தன்னை முழு மனிதனாக கருதி கொண்டு பல்வேறு வேடங்கள் போட்டு திரிகிறான். ஆதி மனிதன் போல் இன்றைய மனிதனும் அரை மனிதன்தான். ஆதி மனிதன் ஆடையில்லாமல் இருந்தான். இவனோ ஆணவம் என்ற போலியான ஆடை அணிந்து தன் உண்மை சுரூபத்தை மறைத்து ஏமாற்றி குருடனாக அலைகிறான். கவியரசு கண்ணதாசன் பாடுகிறார்: மனிதன் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை கடல், வானம், மலை, மண் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். மனிதனுக்கு மதம் பிடித்து விட்டது என்று பாடுகிறார். ஆம், மனிதனுக்கு உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை மதம் என்ற விஷம் ஏறிவிட்டது. ஒருவனுக்கு அவனுடைய ஆத்மா வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்கு. ஒருவனுக்கு அவனுடைய ஆத்மா வாழ்க்கைக்கு வழிகாட்டும் விளக்கு. தன் சுய விளக்கை ஆணவம் என்ற போலியான விளக்கால் மறைத்து அல்லது முழுமையாக அழித்துவிட்டு புற அறிவின் வெளிச்சத்தில் அதுவே மெய் என்று நம்பி வாழ்கிறான். தானே ஒரு விளக்கு, அதுவே தன் வழிகாட்டி என்பதை மறந்து மதிமயங்கி கெட்டழுகிறான். இதைத்தான் திருமூலர் திருமந்திரம் பேசுகிறது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை யார் என்று தன் சுயத்தை அறிந்தவனுக்கு தீங்கு வருவதில்லை. தன்னுடைய ஆத்மாவை இறைத்தன்மையை அறியாமல் தனக்குத்தானே தீங்கு இழைத்து கொள்கிறான். தன்னை யார் என்று சுயத்தை அறிந்தபின் தானே எல்லாமாகிய இறை சக்தியும் என்பதை உணர்ந்து தன்னைத்தானே அர்ச்சனை செய்து மகிழ்கிறான். ஆணவம் மனிதனின் கண்ணை மறைக்கிறது. அவனை முழுமையாக குருடனாக்கிவிட்டது. ஆணவத்தை அகந்தை உணர்வு என்று அழைக்கிறார் பகவான். எல்லா பிரச்சனையும் அகந்தையால் தான். அது யாது என்று அறிவதே எல்லா சாதனையும் என்று உபதேசிக்கிறார். அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாம். அகந்தை இன்றேல் இன்று அனைத்தும் அகந்தையே யாவுமாதலால் யாதென்று நாடலே ஓவுதல் யாவும் என ஓர் முதல். அகந்தை உணர்வற்ற உறக்கத்தில் எண்ணங்கள் இல்லை, சுகமாக இருக்கிறது. விழித்தவுடன் இந்த உடல் என்ற அகந்தை எண்ணம் உண்டாகிறது. அதை பற்றி கொண்டு உலக எண்ணங்கள் தோன்றி எல்லா பிரச்சனைகளும் எழுகின்றன. எனவே அகந்தை எண்ணம் எல்லாவற்றிற்கும் காரணம். அது யாது, எங்கிருந்து கிளம்புகிறது என்று ஆய்ந்து அறிவதே எல்லா சாதனைகளும். மனம் ஆணவம் என்ற ஆடையின்றி நிர்வாணமாய் அதன் இயல்பில் இருக்க வேண்டும். பகவான் அட்சரமணமாலையில் சீரையழித்து நிர்வாணமா செய்தருள் சீரை அளித்தருள் அருணாச்சலா. ஆணவத்தால் உலகில் நான் பெற்ற செல்வ சிறப்புகளையெல்லாம் அழித்து நான் ஆத்ம உணர்வான செல்வத்தை எனக்கருள் அருணாச்சலா. ஆத்மா உயிர்களின் அழியாத தோன்றிமறையாத மாறாத சீரும் சிறப்பும் அதுவே. ஆணவத்தின் வெளிப்பாடு பேச்சு சக்தி விரயம். தன்னை உணர்ந்த ஞானிகள் எனவே மௌனமாகி விடுகிறார்கள். பகவான் ரமணர் சொல் உணர்வடங்க வேண்டுகிறார். சுகக்கடல் பொங்க சொல் உணர்வடங்க சும்மா பொருந்திடங்க அருணாச்சலா. சொல்லுணர்வு அடங்கி சும்மா இருக்க அருள்புரி அருணாச்சலா. தன்னை உணர்ந்த மெய்ஞானிகள் சும்மா இருக்கும் சுகத்தையே இறைவனிடம் வேண்டுகின்றனர். சும்மா இருத்தல் என்பது ஆணவமற்று ஆத்ம உணர்வாக இருத்தல் என்று பொருள். சும்மா இருத்தல் ஓயாத வேலை செய்தலாகும். மௌனம் ஓயாத மொழி. ஆத்மா வேறு, உலகம் வேறல்ல. எனவே உலகத்தோடு அது ஓய்வின்றி தனி இச்சையின்றி
இணைந்து செயல்படுகிறது. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.